ஆண்டவரா ஆசீர்வாதமா? அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. ஊழியத்தில் வல்லமையாய் பிரகாசிக்கும் ஒரு சகோதரி தன் சாட்சியை தனது புஸ்தகத்தில் எழுதியிருந்தார். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டார். என் மகளே, நீ நேசிக்கும் அந்த நபரை விட்டுவிடு, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்று அந்த சகோதரிக்கு தன் உயிரை கேட்பது போல இருதயம் நொறுக்கப்பட்டது. ஆனாலும் என்னை படைத்த என்னை நேசிக்கும் தேவன் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்று முழு நிச்சயத்தோடு அந்த நபரை விட்டு விலக ஆரம்பித்தார். சில நாட்களில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். வேதத்தில் தேவன் ஆபிரகாமை சோதிக்க அவர் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை தகனம் பலியிடச் சொன்னார். தன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஈசாக்கை தேவனுக்காக பலி பீடத்தில் தகனம் பலியிட முற்பட்டார். சாராளிடம் அதை தெரிவிக்கவில்லை. மோரியா மலைக்கு தன்னுடன் வந்த 2 வேலைக்காரரும் தன்னை தடை பண்ணக்கூடாது என்பதற்காக வழியிலே அவர்களை நிறுத்திவிட்டார். தேவனுக்கும் தனக்கும் உள்ள ஐக்கியத்தில் எந்த உறவும் ஆபிரகாமுக்கு தடையாக இல்லை. தேவன் மேலுள்ள அன்போடும் விசுவாசத்தோடும் ஈசாக்கை பலியிட முற்பட்டபோது கர்த்தருடைய தூதனானவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்றார். பின்னும் கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாம் கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை சோதிப்பது நம்மை விசேஷமாக அடையாளப்படுத்த. இன்று நம்முடைய இருதயம் எதை பற்றுகிறது? தேவனையா அல்லது அவர் தந்த ஆசீர்வாதத்தையா? நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம்? தேவ மகிமைக்காகவா, உலக மேன்மைக்காகவா? சாதாரண மனிதனாக இருந்த ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாக தலைமுறையாய் பேசப்படுகிறார். தேவனை விட்டு சொல்லுகிற காரியங்களை நாம் விட்டு விலகினால் நிச்சயமாய் நம் பேரை பெருமைப்படுத்துவார். ஜெபக்குறிப்புகள். ரஷ்யா உக்ரைன் மத்தியில் நிரந்தர போர் நிறுத்தம் உண்டாக நாகாலாந்து, அஸ்ஸாம் உட்பட வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெறும் ஊழியங்களுக்காக நாகப்பட்டினம் பணித்தளம். ரூபா என்ற சகோதரியின் மகளுக்கு திருமணம் நடைபெற நம் வாலிபர் முகாமில் கலந்து கொண்ட வாலிபர்களின் பரிசுத்த வாழ்வு காக்கப்பட